7th standard term 3 chapter 1 number systemல exercise 1.2ல 7th sum என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா what should be subtracted from 7.1 to get 0.713. அதாவது இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம்க்கு அப்புறமா என்ன இருக்குதோ அந்த நம்பரை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டு சப்ட்ராக்ஷன் சிம்பிளாக போடணும். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா 7.1 கழிக்க அப்படின்ற மாதிரி வரும்போது ஸோ எதுலேருந்து எதை கழிக்கணும் அந்த கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்ன நம்பர் போடணுமா பின்ன நம்பர் போடணுமான்றதை பார்த்துக்கணும். ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் ஃப்ரம்க்கு அப்புறமா வரதை நம்ம எடுத்து போட்டுக்கணும். ஸோ 7.1 மைனஸ் ஏதோ ஒரு நம்பரோட நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ அந்த தெரியாத நம்பருக்கு நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பேர் கொடுக்கலாம். டு கெட் அதாவது அதனால் என்ன நமக்கு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.713 ரைட்டுங்களா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ். அந்த எக்ஸ்ன்றது எப்போவுமே நம்ம கண்டுபிடிக்கிறது நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. அப்போ அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றணும்னா என்ன பண்ணலாம், இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மைனஸ் எக்ஸ்ன்றது ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். அதே மாதிரி இவங்களை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். இவங்களுக்கு முன்னாடி எதுவும் சிம்பிள் இல்லைன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ ப்ளஸ் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே இருக்கிறவங்கள அப்படியே எழுதிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.1 இந்த ப்ளஸ் வேல்யூ இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் வேல்யூ 0.713 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ். இப்போ இதை நீங்கள் ரஃப் காலத்தில் ஒர்க் அவுட் பண்ணியும் போடலாம் அல்லது டைரெக்டாகவே இங்கேயே கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் நீங்கள் எப்போ எழுதினாலும் நார்மலாக எடுத்து எழுதுங்க. அடுத்த நம்பர் மட்டும் பார்த்து எழுதணும். தட் இஸ் பாயிண்ட் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது முன்னாடியாக இருந்தாலும் சரி பின்னாடியாக இருந்தாலும் சரி பாயிண்ட்டை ஒட்டினா மாதிரியே நம்ம எடுத்து எழுதணும். இப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒன்ஸ் பிளேஸ். அப்போ ஒன்ஸ் பிளேஸில் 0 மட்டும் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 10 100 சொல்லுவோம் இல்லைங்களா, தட் இஸ் 10th பிளேஸ் 100th பிளேஸ். ரொம்ப ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பாயிண்ட்டை நெருங்கினா மாதிரி எழுதுங்க. ஸோ அப்போ 7 பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட் நம்பர் 1 3 எம்டி பிளேசஸை 0ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோம். நம்ம இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ஷன் எப்போவுமே நம்ம ஆட் பண்ணுறோமா சப்ட்ராக்ட் பண்ணுறோமான்றது நம்ம சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். ஓகேங்களா. இப்போ 0ல் 3 போகாது. ஸோ இவங்க கிட்டேருந்து பாரோ பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன அவங்க கிட்டேருந்து பாரோ பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக இந்த இடத்துல இங்கேயும் 1ல் 7 போகாது. ஆக்சுவலி சப்ட்ராக்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகாதுன்னா இங்கே பாரோ பண்ணுவோம். இங்கே இல்லைன்னும் போது இங்கே. ஸோ அப்படியே இந்த மாதிரி பக்கத்தில் பிளேசஸ் மாறி மாறி வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே 6ன்னு இருக்கும். ஸோ இங்கே 11ன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு நம்பர் கடன் கொடுக்கும்போது இந்த இடத்துல என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 10ன்னு வரும். இந்த இடத்துல கொடுத்த நம்பர் 1 இந்த 0 எடுத்து போட்டுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே போய் பாரோ பண்ணோம். ஸோ பாரோ பண்ணும்போது 10லேருந்து ஒன்று கொடுத்துட்டோம்னா 9ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 10ல் 3 போச்சுன்னா 7. ஸோ 9ல் 1 போச்சுன்னா 8. 10ல் 7 போச்சுன்னா 3 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 6ல் 0 போச்சுன்னா என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 6. பெரிய நம்பர் இதுதான் பெரிய நம்பர், அது ப்ளஸில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆன்சரும் அதில் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ நீங்கள் லைனாக எடுத்து எழுதணும்னா கழிக்க வேண்டிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் விச் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 7.1 இஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். அல்லது நீங்கள் அதுக்கு ஒரு பேரை கொடுத்துருக்கிறதுனால therefore x is equal to 6.387 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டில் வேணால் நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா let the unknown number be x. அந்த எண்ணை நான் என்னென்னு வச்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா x என்க, தேவையான எண் கழிக்கப்பட வேண்டிய எண்ணை x என்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.